எங்க இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனா பிளேஸ் எது நான் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு பிளேஸ் எங்க அப்படின்னு தெரியும். இது நார்மல் டிராவல் இல்லைங்க. இந்த டைம் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். வயசு அதான் உங்களுக்கு ஹிண்ட். இப்போ எங்க போறோம்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ எங்களை கிராஸ் பண்ணி ஒருத்தர் போவாங்க, அவங்க பார்த்து நீங்க கண்டுபிடிக்கணும். செம்மையா இருக்குடா, பார்க்கவே அழகா இருக்கு எல்லாமே. க்ரூஸ் வந்துட்டோம். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. ஹாய், எங்க இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா வேலையே இல்லாம நாங்களும் சுத்திக்கிட்டே தான் இருக்கோம். ஆமாங்க, என்னைக்கும் சுத்தத்துக்கு தான் போறோம். அப்ப நீ வேற வேலையே பாக்குறது இல்ல சார்? கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா பிளேஸ் எது நான் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு பிளேஸ் எங்க அப்படின்னு தெரியும். எதுக்கு போறோம்னு தெரியும். எதுக்கு போறோம் மெயினா வந்து இது நார்மல் டிராவல் இல்லைங்க. இந்த டைம் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆமா, வச்சுக்கலாம். மதன், எனக்கு பைலட் ஆகணும் மதன். பொட்டி தள்ளு ஃபர்ஸ்ட், பைலட் அப்புறமா ஆகலாம். என்ன நக்கலா? இத்தனைக்கும் நாங்க வந்து சீக்கிரமா வந்தோம். சீக்கிரமா இல்ல, கரெக்டா வந்தோம். ஆனாலும் இங்க எவ்வளவு லைன் இருக்குன்னு காட்டட்டுமா? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எதுக்குடா வரீங்களா? எதுக்கு வராங்க இவங்கலாம்? ஒரு வழியா அவ்வளவு நேரம் நின்று கிட்டக்க வந்துட்டோம். 2 பேர் தான் இருக்காங்க. சீக்கிரமா போய் நாங்க செக்இன் பண்ணோம். இதுக்கப்புறம் போய் அங்க ஷூவை கைட்டு பெல்ட்டை கைட்டுனுவான். அதான் பெரிய வேலை. அதனால தான் பெல்ட் போட்டார்ல. கார்னர் சீட்டு வேணும். பாத்ரூம் பக்கத்துல எல்லாம் சீட்டு குத்துறானா டென்ஷன் ஆயிடுவேன். நான் போய் பக்காருங்க அக்கா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க போறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகேங்க, செக்கிங்லாம் ஒரு வழியா முடிச்சிட்டோம். எவ்வளவு நேரம் அதை கூட இதை கூட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தான் மேட்ரு. இப்ப ஏன்னா எப்பயுமே நாங்க இங்க வந்ததா ஃப்ளைட் டிக்கெட்ஸ்ல கார்னர் சீட் கொடுக்க அப்படின்னு கேட்டு வாங்குவோம். இன்னைக்கும் வந்து கேட்டோம். பட் ஆனா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லைங்க நாங்க வந்ததே. அதனால நான் ஒரு இடத்துல இருக்கேன், மேடி ஒரு இடத்துல இருக்கான். இப்ப சம்பவம் என்னன்னா, அங்க போயிட்டு எந்த பையா பக்கத்துல இருக்காங்களோ பையா இதர் ஓ கயா மே ஜா கயா அப்படின்னு சொல்லி சீட் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏஹே லைஃப் அரே क्या बकवास है இது கூட புரியல. என்னடா சேட் நீ? யா ஓகே, எப்படியோ நடக்க வைக்கிறாங்க. வயசான காலத்துல என்ன ஏங்க இவ்வளவுதான் நடக்க விடுறீங்க? எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு எழுந்தோம். நைட்டு 12 மணிக்கு பட்டோம். 6 மணி நேரம். அது வேற இல்லாம சமைச்சு வேற எடுத்துட்டு வந்தோம். எவ்வளவு பொறுப்பா இருக்கும் பாத்தீங்களா? 2:30க்குலாம் எழுந்து சமைச்சு கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க. 2:30க்குலாம் எழுந்து சமைச்சு பொறுப்பா ஏறி 3:30க்குலாம் நாங்க கேப்ல ஏறணும். எத்தனை மணிக்கு வந்தோம்? இங்க 4:30க்கு வந்துட்டோம். ஓகேங்க, இதுக்கு மேல உங்களுக்கு நான் ஃபிளைட்ல போயிட்டு என்ன நானே ஒத்துக்கிறேன். வயசாகுதா? வயசு அதான் உங்களுக்கு ஹிண்ட். இப்போ எங்க போறோம்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன் தெரியுங்களா? எப்படி ஒரு வழியா நாங்க வந்துட்டோம். ஆனா எங்க இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இன்ட்டு கொடுப்போமா? இப்போ எங்களை கிராஸ் பண்ணி ஒருத்தர் போவாங்க, அவங்கள பார்த்து நீங்க கண்டுபிடிக்கணும். Habibi, come to Dubai. ஆமாங்க, ஹபிபி கம் டு துபாய். அங்கதான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்ற கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும்ல? இருக்காதான். சரி, நானே சொல்றேன். சொல்ல வேணாவா? சரி, ஓகே, சொல்லல. நீங்க வந்து அப்போ நெக்ஸ்ட் vlog பாருங்க. அப்போதான் நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட்ல எல்லாம் முடிஞ்சு எடுத்து எங்க போவோம்? ஹோட்டலுக்கு தான். அங்கேதான் நாங்களும் போறோம். இன்னுமே சஸ்பென்ஸ்ல இருக்கட்டும் மாதிரி நம்ம சொல்ல வேண்டாம். அப்புறம் இதுல சஸ்பென்ஸ் ஆச்சா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு வழியா மக்களே நாங்க ரூமுக்கு வந்துட்டு இப்ப வந்து கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டு டே 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்க, போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். எத்தனை மணிக்கு எழுந்து தெரியுமா? 2 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு சமைச்சு 4 மணிக்கு ஃபிளைட் கிளம்பி 4:30க்கு வந்து போர்டிங் 5 மணிக்கு பண்ணி 6 மணிக்கு ஃபிளைட் எடுத்து 9 மணிக்கு இங்க வந்து மறுபடியும் அங்க இங்க அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா கண்டுபிடிச்சு ஹோட்டலுக்கு வந்தா, ரமடா இந்த ஹோட்டல் இல்லைங்க, அந்த ரமடா நீங்க புக் பண்ணது. அங்க இருந்து இங்க இருந்து அங்க அப்படி வந்து சரி வந்து செக்இன் கொடுத்து
ரூம் கொடுங்கன்னு கேட்டா early checking is not possible அப்படின்னு சொல்லி 11 மணிக்கு வந்து எங்களை 12:30 மணிக்கு உட்கார வச்சுட்டு அப்புறமா தான் கீயை கொடுத்து போங்க அப்படின்னாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்க போனோம்னா 150 அது பே பண்ணோம் நாங்க. விச் மீன் அவங்க 3500 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணாதான் உங்களுக்கு ரூம் கொடுப்பேன் அப்படின்னாங்க. இல்ல வேணாங்க, நாங்க 1 மணி நேரம் உட்காந்துக்கிறோம்னு சொல்லி ஒரு வழியா ரூமுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான். நான் என்ன சமைச்சு எடுத்துட்டு வந்தேன் நீங்க கேட்கலாம், அதனால நான் காட்டுறேன். இதுதாங்க நான் வந்து 2 மணிக்கு எழுந்து சமைச்சது. உள்ள என்ன இருக்குன்னா சிக்கன் அண்ட் எக் ஸ்டஃப் இருக்கும். கொஞ்சம் சிக்கனை பண்ணலாமே அப்படின்ட்டு சமைச்சு எடுத்துட்டு நீ என்ன நடிக்கிற மேடி? காலைல என் உயிர் எடுத்தேன். உன்னை உண்மையை கேட்கல மேடி. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. சாப்பிட்டு பார்த்துட்டு மேடி எப்படி இருக்குன்னு சொல்லுவான். மேடி இந்தா இதுல வந்து நிறைய ஸ்டஃப் இருக்கும், இதை பைட் பண்ண ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்படியே இந்த வியூல உட்காந்து சாப்பிடுறதே சூப்பரா இருக்குங்க. கிளீனா இருக்கு ரோடு, அப்படியே பல வச்சிருக்காங்க. இங்க இருந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டு போயிடலாமான்னு பாரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ரெடி எங்க ரெடி ஆயிருக்குன்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டே வந்ததுமே க்ரூஸ்க்கு தான் போறோம். ஏன்னா ஆப்வியஸா அவங்க க்ரூஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து டயர்ட் ஆயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகிறதுக்கு கரெக்டா இருக்கும். டைம் ஆயிடுச்சுன்னு கீழே இருந்தே கால் பண்ணிட்டாங்க. அங்க போய் நம்ம எப்படி இருக்குன்னு பாக்குறோம். பிஃபோர் தட் எப்படி இருக்கு ட்ரெஸ் மதர்? How I'm looking? This is my look. மதனும் நானும் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ் நான் எங்க எடுத்தேன்னா, இது நான் வந்து ஒரு 4 years பிஃபோர் எடுத்தேன். காலேஜ்ல எடுத்தேன். அப்பெல்லாம் போட முடியல, ஏன்னா கொஞ்சம் தொப்பை இருந்துச்சு, கொஞ்சம் ஒல்லியாயிட்டு போடலான்ட்டு. இப்போதான் கரெக்டா டைம் இருக்கு. ஸோ ஏன் இவ்வளவு சீக்கிரம் பேசுனா கீழே வந்து கால் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க போயிட்டு வரோம். அங்க போய் என்ன நடக்குதுன்னு அப்படியே அப்டேட் பண்றோம். பை பை. சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா, as we told ஹவுஸ்ல தான். யாருமே இல்லை, அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ்ல உட்காந்து சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க இந்த வியூ செம்மையா இருக்கு. மேடி ஆல்ரெடி சின்ன வயசுல துபாய் வந்திருக்கான், ஆனா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்க போது அந்த க்ரூஸ், அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் ரொம்பவே அதிகமாவே இருக்கு. க்ரூஸ்ல வந்து டின்னர் அவங்களே கொடுத்துருவாங்க. ஒரு டான்ஸ் தெரியாது. பிகாஸ் நான் வந்து ஒரு டான்ஸர்னால எனக்கு எல்லா டான்ஸுமே பிடிக்கும். ஆப்வியஸா அவங்க ஆடுற டான்ஸ் எனக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி ஏன்னு தெரியல, வந்ததுலேருந்து அப்படி ரொம்ப ஜாலியாவே இருக்கு. எப்பவுமே நாங்க எப்படின்னா போகும்போது இப்படி போவோம், வரும்போது இப்படி செஞ்சுட்டு வருவோம். இந்த டைம் இந்த ட்ரிப் வந்து வந்ததுலேருந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு குட்டி சண்டை மட்டும் பிஸ்கெட்டுக்கு வந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த சண்டை அப்படியே போயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து க்ரூஸ் எப்படி இருக்கு, அதுல நம்ம ஃபீல் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னு பார்க்கலாம். செம்மையா இருக்குடா, பார்க்கவே அழகா இருக்கு எல்லாமே. ரோல் ஜூஸ் கொடுத்தாங்க. இந்த கிரீன் சட்னி வச்சாங்களே, என்னடா ஆரஞ்சா இருக்குன்னு யோசிக்காதீங்க. நம்ம குழந்தை தான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஊத்திட்டாரு. என்னடா சிரிச்சா அழகா இருக்க மதர்? வாவ், வெக்கப்பட்டாலும் அழகா இருக்கேடா. எப்படிரா? இங்க பாடுறா, என்ன பாடுறா? அழகா இருக்கடா, சிரியா, கியூட்டா இருப்ப. ஹிஹி, லவ் யூ. துபாய் வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போற இல்ல சமோசா ஆல்ரெடி சாப்பிட்டேன். செகண்ட் டேஸ்ட்னு வச்சுக்கோங்க. சமோசா மார்னிங் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு. வெஜ் சமோசா நல்லா இருந்துச்சு. சிக்கன் சமோசா தவிர்த்துடலாம், வெஜ் நல்லா இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். ஓகே, நீங்க என்னெல்லாம் நம்பாதீங்க, ஏன்னா நான் சாப்பாடு வந்து ரொம்ப சூசி. நானே ஒரு சூசி, எல்லாத்தையும் சூஸியா சூஸ் பண்ணுவேன். என்ன நம்பி நீங்க வந்து இது பண்ணாதீங்க. இது ஓகேவா இருக்கு. மேடி சாப்பிடுவான், அவன் சொல்லுவான் சூடா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு. எல்லாமே வந்து இப்படி பவுல்ல எடுத்துட்டு வந்தா எனக்கு எல்லாமே ஒண்ணு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். கலந்துகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? Yellow color. Put it down. Take it outside first. I'll put it in German. This is the bag.
வழியா சூப்பரா போச்சு க்ரூஸ். உனக்கு எப்படி போச்சு? நல்லா இருந்தது. ஃப்ரேம்லாம் போட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ரேம் நாங்க ரூம்ல போய் காட்டுறோம். டைம் ஆயிடுச்சு. க்ரூஸ்க்கு பாய் சொல்லிடலாமா? பாய். நீங்க பாய் சொல்லிடுங்க. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, ஓ கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்து வானம் வருகிறதோ,